ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம விஎஸ் பாபு அவர்கள் குளத்தூரில் நின்று நம்ம ஸ்டாலினில் தோற்க வச்சது நல்லாவே தெரியும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் வரலாற்றிலே தோக்காத முதலமைச்சரில் 2வது இடத்துல நம்ம ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரை நின்று தோற்றுருக்காரு. அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அம்மா, 2வது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாலின் அவர்கள். இவங்க 2 பேருமே முதலமைச்சராக இருந்து தனது தொகுதியிலே தோற்று போனவங்க. இப்போ வந்து நம்ம விஎஸ் பாபு அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டாலின் மட்டும் இல்லை, அவங்க அப்பா கருணாநிதி நின்றுருந்தாலும் நான் ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனமும் வைக்கிறாரு. இதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஜெயிக்கிறதுன்றது என் கையில் இல்லை, நான் ஜெயிப்பேன்றது எங்களோட முதலமைச்சர் கையில். அவரோட ஒரு பேர் மட்டும்தான், அந்த பேர்னால் தான் எங்களுக்கு கிடைச்ச எல்லா வெற்றியும் சொல்லிட்டு ஒரு பதிவும் பண்ணுறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா, இவங்க எல்லாருமே சேர்ந்து இதில் என்னென்ன பண்ணுமோ அதை எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு இவங்களுக்காக என்னென்ன செய்ய முடியுமோ அதை எல்லாத்தையும் மக்களுக்காக செஞ்சிட்ருக்காங்க. இதை இவங்க குறை சொல்கிற மாரி இவங்க நிறையா திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சட்டசபையிலே தெரியுது, எவ்வளோ குற்றங்கள், எவ்வளோ தப்பாக சொல்லி அவரை ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்குற மாரி அந்த அளவுக்கு பேசுகிறாங்க. ஆனால் நம்ம சிஎம் சார் அதை எதுவுமே கண்டுக்கல. அவரான போக்கில் அவர் என்ன செய்யணுமோ, மக்களுக்கு எதை பண்ணணுமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணின்னு தான் வர்றாரு. சரிங்களா? அதை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த தப்புமே பண்ணலை. இப்போ வந்து விஎஸ் பாபு சொன்னது வந்து இவங்களுக்கு ரொம்பவுமே கடுப்பாகி இவங்களும் விமர்சனம் மேலே இவங்க சும்மாவே வச்சுன்னு தான் இருப்பாங்க. அதுமாரி வச்சுன்னு தான் இருக்காங்க. இன்னமும் வைப்பாங்க தான், இவங்கள சொல்ல முடியாது. சரி, விஎஸ் பாபு சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.